என்னடா மிச்சி சோகமாக உட்காந்துருக்க? ஆமாடா, நான் கூட நேற்று கால் பண்ணேன், எடுக்கவே இல்லை. நான் சொல்லியிருந்தேன்டா, இந்த மாதிரி எங்கள் அப்பா சொன்ன கம்பெனிக்கு வேலைக்கு போகணுன்னு. அந்த வேலை கையை விட்டு போச்சுடா. என்னடா சொல்கிற? போனாலும் எல்லாமே ஓகேன்னு சொன்னேன். விடுமச்சி, பார்த்துக்கலாம். எத்தனையோ பார்த்தாச்சு, இதே நம்ம புதுசாக போகலாம். மாஸ்டர் 3 டீ. டே, இன்னும் ஏன்டா அதே அண்ணாச்சிட்டு இருக்க? டீ எடுத்து குடுறா. இல்லைடா, ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுவும் இல்லாமல் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா. ஏய், ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கணும் இல்லைடா, உனக்கு என்ன திறமையா இல்லை? நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுன்னு எங்களுக்கு தெரியாத என்ன? இப்போ என்ன வேலை தானே போச்சு, இப்படி பார்த்துக்கலாம். இந்த டீ எடுத்து குடி. டே ஆதி, சொல்ல மறந்துட்டேன்டா. நீ அப்ளை பண்ண இன்னொரு கம்பெனியில் இன்டர்வியூ போயிட்டுருக்கு. அதை பற்றி எதுவும் யோசிச்சியா? எப்படியும் எனக்கு இந்த வேலையும் கிடைக்க போகிறதில்ல. தப்பு 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 தப்பு. நீ எந்த கம்பெனி மிஸ் பண்ணலடா, அந்த கம்பெனி தான் ஒன்றும் மிஸ் பண்ணிடு. உன் திறமைக்கு 1000 வேலை கூட கிடைக்கும் மச்சி. கரெக்டாக சொன்னடா சக்தி. ஒரு மேட்ச்சில் தோத்துட்டேன்னு சச்சின் என்ன பேட்டிங் ஆடாமையா போனார்? நீங்கள் சொல்கிறதும் சரிதான் தோணுது. நான் தான் ரொம்ப யோசிக்கிறேன் போல். அதைத்தானடா நாங்களும் சொல்கிறோம். இந்தா, நீ போய் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டு எங்களுக்கு வந்து ட்ரீட் வைக்கிறத பற்றி மட்டும் யோசி. கண்டிப்பாடா. டே மச்சி, ட்ரீட்டை மறந்துடாத. வேலையை வாங்கிட்டு வரேன்டா. டே மச்சான், ட்ரீட்டு கன்ஃபார்ம். அவன் போகிற ஸ்பீடுக்கு வேலை வாங்கிட்டு தான் வருவான் போல. ப்ரோ, என்னத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? இன்டர்வியூ கம்பெனி க்ளோஸ் பண்ணி 2 வருஷம் ஆச்சு ப்ரோ. 2 வருஷமா? டே மச்சி, ட்ரீட்டை மறந்துடாத. டே ஆதி, சொல்ல மறந்துட்டா. நீ அப்ளை பண்ண இன்னொரு கம்பெனியில் இன்டர்வியூ போயிட்டு உன் திறமைக்கு 1000 வேலை கூட கிடைக்கும் மச்சி. கரெக்டாக சொன்னடா சக்தி. அதைத்தானடா நாங்களும் சொல்கிறோம். நல்லா சொன்னீங்கடா.